இந்த கிளாஸ்ல கொஸ்டினரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான கேள்வித்தாள்கள்லாம் ரெடி பண்ண போறோம்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினரிஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் மூலமா டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஃபோன் கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்கறதுனால அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியர்லி நமக்கு 70 to 90% வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மெத்தட்னால ரிசல்ட்டுமே ரொம்பவே வேகமாக கிடைக்குது. மெயில் மூலமா கிடைக்கக்கூடிய கொஸ்டினரிஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு சில ட்ரெயினான ரிசோர்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு எம்ப்ளாயிஸ்லாம் நமக்கு தேவை. கஸ்டமர் கிட்ட இருந்து டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்கு கொஸ்டினரி ஒரு காமனான மெத்தடா இருந்தாலும் இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. சில நேரத்துல எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் கிடைக்காம போகலாம். இதனால வந்து அந்த கொஸ்டினரிஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடுது. இதனால ஒரு கிளாரிட்டி வந்து இல்லாம போயிருது. மெயில் மூலமா சர்வே எடுக்கும்போது 20 to 30% மட்டும் தான் நமக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்குமே தவிர அதுக்கு மேல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு. சில நேரம் ஃபோன்ல வந்து சர்வே எடுக்கிறது கூட நமக்கு எதிர்பாராத ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரம் டேட்டா வந்து கரெக்டா கிடைக்காம இம்ப்ராப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.